we have a pod அப்படிங்கிற ஒரு கைண்ட் பார்த்தோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ ரிப்ளிகா வந்து எடுக்க முடியாது. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு பாட் delete ஆயிடுச்சுன்னா, ஸோ இட் கான்ட் ஏபிள் டு ரெக்கவர் பண்ண முடியாது. வி கான்ட் டு ரெக்கவர் த பாடை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால வி ஹாவ் யூஸ்டு த இன்னும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் யூஸ்டு த ரிப்ளிகா செட் கண்டெய்னர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். இதுல என்னென்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னா, பாட் பிளஸ் ரிப்ளிகாவை இது வந்து என்ன பண்ணும்னா மெயின்டைன் பண்ணும். ஸோ desired, that is desired count equal to, so desired count to actual count equal அப்படிங்கிறது தான் இது செக் பண்ணும். ஆக்சுவல் கவுண்ட் 3 ரிப்ளிகா கொடுத்தோம்னா அந்த 3 வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற இந்த கைண்ட். ஸோ பாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ we can't recover the pod. நம்மளால ரிப்ளிகா அப்படிங்கிறது இல்ல. ஸோ பட் ரிப்ளிகா செட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ பாட் பிளஸ் ரிப்ளிகா இருக்கு. பாட் ரன் ஆகும், பட் ரிப்ளிகாவும் மெயின்டைன். ஒரு பாடை நீங்க டெலிட் பண்ணாலும் இன்னொரு பாட் வந்து அப் வைக்கும். ஸோ அதனால ஸோ வி ஹாவ் இந்த ஃபியூச்சர் இருக்கனால ஸோ வி ஹாவ் ரிப்ளிகா செட் அப்படிங்கிறது போறோம். ஸோ நவ் வி ஹாவ் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கைண்ட் இருக்கு. அந்த டிப்ளாய்மெண்ட் கைண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் அ பாட் இருக்கு, பிளஸ் இதுல ரிப்ளிகாவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், பிளஸ் ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஃபியூச்சரும் இருக்கு. ஸோ இது இந்த பர்பஸ்க்காக தான் ஸோ வி வில் பி சூசிங் இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கைண்ட் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். ஸோ இதுல பாட் கிரியேட் ஆகும், அதுல பாட் அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனாலும் அது நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் அ ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரோலிங் அப்டேட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. டிப்ளாய்மெண்ட், ஸோ நவ் வி ஹாவ் அ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ளாய்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கோட் பார்த்துட்டு தென் வி வில் கோ இன்டு த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நம்ம போய்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் அ deployment.yaml அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எப்படி நீங்க இந்த ஃபைலை நீங்க அப்ளை பண்ணுவீங்க? ஸோ டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட். ஸோ வி ஹாவ் டு யூஸ் திஸ் சேம் வெர்ஷன். திஸ் இஸ் அவைலபிள் இந்த உங்க டாக்குமெண்டேஷன்லயே இருக்கும் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னு. ஸோ வி ஹாவ் அ டிப்ளாய்மெண்ட், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ தென் வி வில் பி ஹேவிங் அ எவ்வளோ ரிப்ளிகாஸ் எடுக்கணும். ஸோ மீன்ஸ் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 3 பாட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். என்னன்னா இன்ஜினெக்ஸ் பாட் அப்படிங்கிறது 3 பாட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ மேட்ச் லேபிள்ஸ் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட மாஸ்டர்ல ஆப் இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிற லேபிள் ஒர்க்கர் நோட்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற மேட்ச் பண்றதுக்காக ஸோ வி ஹாவ் டு கிவ் ஒரு லேபிள் மாதிரி. ஸோ உங்களோட ஒர்க்கர் நோட்ல அந்த 3 பாட் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வி நீட் அ கவுண்ட், ரைட்? டிசையர்ட் பாடும் ஆக்சுவல் பாடும் நம்மளுக்கு டிசையர்டா இருக்குது 3. ஸோ எனக்கு ஆக்சுவலா இங்க மூணு பாட் இன்ஜினெக்ஸ் பாடும் ரன் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்மளோட இது கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்ஜினெக்ஸ் நார்மல் கண்டெய்னர் ஒரு பாடுக்குள்ள 3 பாடுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. ஈவன் ஒரு பாட் டை ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஆகும். ஸோ திஸ் இஸ் அ நார்மல். இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ நார்மல், பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நார்மல் டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதுக்கு ரோலிங் அப்டேட் அப்படிங்கிறத டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அப்ளை -f. ஸோ இதை நீங்க கொடுக்கணும்னா ஸோ deployment டாட் YAML அப்படிங்கிறது தான் இதோட ஃபைல் நேம். இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நான் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுக்கு ரிப்ளிகா செட் இருக்கா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ kubectl get pods அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ பாட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே கிரியேட் பண்ணதும் இப்போ கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஸோ நான் இதை எப்படி டெலீட் பண்றது அப்படின்னா, ஸோ delete, ஸோ deployment
ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் நேம் என்னன்னா, ஸோ Nginx ரோலிங் அப்படிங்கிற இந்த டிப்ளாய்மெண்ட்டையும் நான் delete பண்ணுறேன். ஸோ கெட் பார்ட்ஸ்ன்னு கொடுத்தா ஆல்ரெடி இதை டெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டெர்மினேட் ஸ்டேட்னா எனக்கு எந்த ஒரு கிளஸ்டரும் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஐ ஜஸ்ட் கெட், இப்போ வந்து நான் இந்த அப்ளை பண்ணுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் அப்ளை கெட் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ 3 கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஸோ கெட் பார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3மே இப்போ கண்டெய்னர் கிரியேட்டிங் 3 பாடும் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நவ் வி ஹாவ் அ 3 parts which is running. இப்போ ஏதோ ஒரு பாடை நான் delete பண்ணாலும் இந்த ரிப்ளிகாஸ் மீன்ஸ் இந்த டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு, ரிப்ளிகா செட் அப்படிங்கிற ஃபியூச்சர் இருக்கு. ஸோ நம்ம இன்டென்ஷனலி வாட் ஐ வில் டூ இஸ் kubectl delete pod, அந்த பாடோட நேம் என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஐ ஜஸ்ட் காப்பி த பாட் நேம். ஸோ திஸ் இஸ் யுவர் பாட். இந்த பாடை நான் delete பண்ணாலும் ஸோ இட் வில் கோயிங் டு delete. ஸோ இப்போ delete ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஐ கெட் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் இந்த கண்டெய்னர் இது இன்பில்ட்டாகவே இதுக்கு ரிப்ளிகா செட் அப்படிங்கிற ஃபியூச்சர் இருக்கனால ஸோ ஒன்று delete ஆனாலும் இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆல்சோ ஹாவ் அ கைண்ட் கால் ரிப்ளிகா செட் அப்படிங்கிற கைண்ட் இருக்கு. இன்னொரு ஃபியூச்சர் என்ன சொன்னால் டிஃபால்ட்டாக அதுக்கு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I just clear this out. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா kubectl set image இந்த கமாண்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ கமாண்ட் ஐ எம் கோயிங் டு. ஸோ திஸ் இஸ் அ டிஃபால்ட்டாக இருக்கிற ரோலிங் அப்டேட் தான் நம்மளோட. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ kubectl set image டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற கைண்டு, அந்த டிப்ளாய்மெண்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Nginx ரோலிங் அப்படிங்கிறது இந்த டிப்ளாய்மெண்ட்டோட நேமு. ஸோ இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு 1. நேற்று சொன்ன மாதிரி ஸோ ஐ ஜஸ்ட் கெட் பார்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த பாடோட டீடைல்ஸ் கெட் பண்ணி இது என்ன வெர்ஷன் அப்படிங்கறத நான் செக் பண்ண போறேன். ஸோ நவ் ஐ ஹாவ் அ வெர்ஷன். இந்த Nginxோட வெர்ஷன் நம்மளது என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இது என்ன வெர்ஷன் நம்மளுக்கு இப்போ என்ன வெர்ஷன் இருக்குன்னா 1.29 Nginx வந்து இப்போ இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா இப்போ இருக்கு. ஸோ இந்த வெர்ஷன் இது வந்து வெர்ஷன் 1. திஸ் இஸ் யுவர் வெர்ஷன் 1. இப்போ வந்து உங்களுக்கு வெர்ஷன் 1 அப்படிங்கிறது இருக்கு. நான் வந்து ஃபுல்லாவே நான் என்ன பண்றேன், ஒரு அப்ளிகேஷனை வெர்ஷன் 1ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷனுக்கு நான் மாத்தணும். திஸ் இஸ் யுவர் V2 வெர்ஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் V2 வெர்ஷன். இந்த வெர்ஷனுக்கு மாத்தணும். ஸோ எனக்கு மாற்றும் போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 3 பாட் இருக்கு. அந்த 3 பாடுமே எனக்கு V1 அந்த வெர்ஷன் 1 3 Nginxுமே இந்த பாட் தான். நீங்க எந்த பாடோட ஸோ இந்த 3 பாட் இருக்கு, இந்த பாட்ல இருக்கிறத காப்பி பண்ணிட்டு இந்த பாடோட ஐடியை நான் காப்பி பண்றேன். இது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் என்னங்கிறது கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஓட வெர்ஷனுமே இப்போ V1ல தான் இருக்கு. V1 இந்த சென்ஸ் 1.29.8 அப்படிங்கிற வெர்ஷன் தான் இருக்கு. ஸோ நான் இந்த வெர்ஷனுக்கு இந்த வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷனுக்கு மாறும்போது 3 பாடுமே வந்து V2 அப்படிங்கிறது மாறாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.29ல தான் இருக்கும், 1.29 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டேஜில் இந்த வெர்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக டவுன் ஆகாது. இது வந்து 1.26 அப்படிங்கிற செகண்ட் வெர்ஷனுக்கு மாறும். ஸோ ஒன்ஸ் இது எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் அவுட். இது இப்போ இருக்கிற பாட் எல்லாமே வெர்ஷன் Vல இருக்கு. ஸோ இப்போ நான் இதை மாற்றணும் அப்படின்னா வாட் ஐ ஹாவ் டு கிவ், இன்னொரு வெர்ஷனுக்கு மாற்ற போறேன். ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு. அதுக்கு என்ன கமாண்ட் 1.26க்கு என்னோட இமேஜ் நேம் லேட்டஸ்டா இருக்கிறது வந்து 1.29 1.26க்கு மாற்றணும் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா கெட் பாட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மட்டும் இப்போ டெலீட் ஆகுது. ஸோ ஒரு கண்டெய்னர் மட்டும் டெலீட் ஆகுது. ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். இதை காப்பி பண்ணிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு டெலீட் ஆகும். ஸோ இப்போ நல்லா டெலீட் ஆயிருக்கும். ஸோ இந்த டெலீட் ஆயிடுச்சு, இந்த பாட் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் பார்ட்ஸ்
ஒவ்வொன்றா உங்களுக்கு டெலீட் ஆகி அந்த கண்டெய்னர் கிரியேட்டிங். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு மீன்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆகாமல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது டெர்மினேட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து V1 இருக்கும், அதுக்கப்புறம் இது V2வா மாறும், இதுக்கப்புறம் இது V2வா இருக்கும். ஸோ ஒவ்வொரு வெர்ஷனா பழைய வெர்ஷன் ஃபுல்லாக மாறாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்றா மாறி நம்மளுக்கு டவுன் டைம், நம்மளோட அப்ளிகேஷன் டவுன் டைம் இல்லாம இப்போ நீங்க எது கிரியேட் பண்ணாலும், எந்த ஐடியா நீங்க சூஸ் பண்ணி பண்ணாலும் அதோட வெர்ஷன் 1.26க்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், ஐ பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ எல்லா பாடுமே 1.26க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணுன்னாலும் ஐ கேன் ஏபிள் டு ரோல் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரோல் அவுட் undo deployment அப்படின்னு நம்ம கொடுத்து நான் இந்த ஒரு கமாண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். இந்த கமாண்ட் நான் காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாமே வெர்ஷன் 2ல இருக்கு. ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ப்ரீவியஸ் வெர்ஷனாலும் நம்ம போய்க்கலாம். பட் ட்ரிப்ளிகா சைன் கவுண்ட்ல அப்படி நம்ம போக முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் டெலீட் ஆகுது, ஒவ்வொன்றா தான் உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் வரும் ஒரு பாடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா கிரியேட் ஆயிட்டு ஃபுல்லா உங்களுக்கு மாறாம ஒரு மீன்ஸ் V2ல இருந்து சடனா V1க்கு மாறாம ஒவ்வொரு கண்டெய்னரா ஒவ்வொரு பாடா டெலீட் ஆயிட்டு இப்போ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற என்ன வெர்ஷனுக்கு உங்களுக்கு மாறும் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ 1.29 ஏன்னா நான் ரோல் அவுட் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஐ ஜஸ்ட் காப்பி திஸ், இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்தனா 1.29 அந்த பழைய வெர்ஷனுக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு மாறும்போது ஸோ வி வில் பி ஹேவிங் திஸ் இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து 1.29 இருக்கு. நான் இன்னொரு வெர்ஷன் நான் வந்து 1.26க்கு நான் மாறணும் அப்படின்னா எல்லாமே மாறாம இந்த வெர்ஷன் 1 அப்படிங்கிறது டெலீட் ஆயிட்டு வெர்ஷன் 2 கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் 1 ஒவ்வொன்றா உங்களுக்கு டெலீட் ஆகும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு புரிஞ்சது தானே? வாட் இஸ் அ ரோலிங் அப்டேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு புரிஞ்சு தானே? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம்னா ஸோ ரீக்ரியேட் அப்படிங்கிற பாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரீக்ரியேட் அப்படிங்கிறது நம்ம ரிப்ளிகா இது வந்து பாத்தீங்கன்னா டைப் ரீக்ரியேட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணும். என்ன ஸ்ட்ராட்டஜி அதே கோட் தான். டிப்ளாய்மெண்ட்ல நம்ம என்ன கோட் கொடுத்துருக்கோமோ ஸோ சேம் அதே கமாண்டு அதே கோடு தான். ஸோ ஒன்லி ரீக்ரியேட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏற்கனவே இருக்கிற ரன்னிங் பாட்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டெலீட் த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நான் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு ஸோ இப்போ எனக்கு எந்த பாடுமே எனக்கு ரன் ஆகல. ஸோ ஐ ஹாவ் நோ பாட் ஹியர். I just clear this. இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணணும்னா kubectl. So then you have to give a command called apply -f. So you have to give a command called recreate.yaml அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும்னா ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜிஸோட இது என்னன்னா ரீக்ரியேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வெர்ஷன் 1 எல்லாம் டெலீட் ஆனதுக்கு அப்புறம் தான். அப்பனா இதுல கண்டிப்பா உங்களுக்கு டவுன் டைம் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு T2 அப்படிங்கிற புது வெர்ஷன் கிரியேட் ஆகும். இது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரீக்ரியேட் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இதுல டவுன் டைம் கண்டிப்பா இருக்கு. எந்த அப்ளிகேஷனுக்கு டவுன் டைம் இருந்தா நோ ப்ராப்ளமோ அப்போ நீங்க ரீக்ரியேட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ வெர்ஷன் 1 வந்து பாத்தீங்கன்னா 3 பாடுமே வெர்ஷன் 1ல தான் இருக்கு. தட் இஸ் 1.29 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வெர்ஷன் இருக்கு. நான் ரீக்ரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இது V1 எல்லாமே டெலீட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த பாடும் டெலீட் ஆயிரும், இந்த டெர்மினேட் ஆயிரும், இதுவும் டெர்மினேட் ஆயிரும். இந்த பாடு எல்லாம் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு V2 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு உங்களுக்கு 1.26 கிரியேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்க ரீக்ரியேட். அதனால தான் இந்த டயக்ராம்ல தே ஹாவ் மென்ஷன்ட். ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே V1 அப்படிங்கிற வெர்ஷன் எல்லாம் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் தான் V2 அப்படிங்கிறது. ஸோ ரீக்ரியேட் பாலிசிஸ் we can scale down the existing application version before we scale up the new application version. ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதெல்லாம் ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு தான் புது வெர்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். So version 1 represent the current application version. Version 2 வந்து new application. In updating the current application, first scale down the existing replica to 0, then concurrently deploy replica with the new version. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டவுன் டைம் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கறது அவங்களே சொல்லிடுவாங்க. So here they will mention.
ஸோ அதனால் நீங்கள் இது ஃபுல்லாக டவுன் டைம் இஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் யுவர் அப்ளிகேஷன். உங்களோட அப்ளிகேஷனுக்கு டவுன் டைம் எந்த இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார். இப்போ எனக்கு எந்த பாடுமே இல்லை. இப்போ இந்த பாடை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபைலை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் கெட் பாட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு 3 பாட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஏன் டெர்மினேட்டிங் வருது? ரன்னிங். ஸோ இப்போ 3 பாட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த 3 பாடோட வெர்ஷன் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அ வெர்ஷன் கால் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1.29ல இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேஞ்ச் இது வந்து 1.16க்கு நான் வெர்ஷனுக்காக மாறணும் அப்படின்னா ஸோ ஐ செட் திஸ். இப்போ நான் கெட் பாட் அப்படின்னு கொடுத்தேன்னா எல்லாமே உங்களுக்கு டெர்மினேட்டிங் அப்படிங்கிறது வரும். எல்லா பாடும் டெர்மினேட் ஆயிட்டு புதுசாக உங்களுக்கு அந்த பெண்டிங் கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னர் கிரியேட்டிங் வருது பட் இட் இஸ் நாட் ஷோவிங் ரன்னிங் அப்படிங்கிறது காமிக்கல. ஸோ ரன்னிங் இப்போதான் உங்களுக்கு ரன்னிங்னு காமிக்குது. ஒவ்வொரு பாடா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது என்னன்னு புரியுதுங்களா? ஸோ இந்த ரீக்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா எல்லா வெர்ஷனும் உங்களுக்கு டெர்மினேட் ஆயிட்டு அதுக்கப்புறமா புதுசா வந்து உங்களுக்கு ரன்னிங் 3மே வந்து புது வெர்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஹேவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? பட் இங்க எதுவும் டெர்மினேட்டிங் எதுவும் மென்ஷன் ஆகலீங்களே. அந்த சரிங்க உங்களுக்கு 00ன்னு மாறுது சொல்றீங்களா? இங்க மாறுது இல்ல பாருங்க, டெர்மினேட்டிங் அப்படின்னு வருது பாருங்க. இங்க டெர்மினேட்டிங் எல்லாமே எல்லா வெர்ஷனும் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டெய்னர் புதுசா கிரியேட் ஆயிட்டு இந்த வெர்ஷனுக்கு மாறுது ஒரு புதுசா வெர்ஷன். சோ பிஃபோரா நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னா பிஃபோரா ஒவ்வொரு வெர்ஷனா உங்களுக்கு டெர்மினேட் ஆயிட்டு புதுசா கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வெர்ஷன் டெலீட் ஆச்சு. தட் இஸ் ரோலிங் அப்டேட். அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைம் மீட் பண்ணாது ரோலிங் அப்டேட்ல. அதுதான் டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட டிப்ளாய்மெண்டோட டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பட் ரீக்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த வெர்ஷன் எல்லாம் டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே இந்த வெர்ஷன் மூணு பாடுமே டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து 3 பாடுமே புது வெர்ஷனுக்கு மாறும். தட் இஸ் V2 வெர்ஷனுக்கு உங்களுக்கு மாறிடும். தட் இஸ் 1.26க்கு மாறிடும். புரியுதுங்களா? சோ இந்த வெர்ஷன் இந்த பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் எல்லாம் டெலீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வெர்ஷன் புது வெர்ஷனுக்கு மாறும். இது அப்படி கிடையாது. சோ ஒவ்வொரு வெர்ஷனா இந்த பாட் டெலீட் பண்ணிட்டு ஒரு புதுசா ஒரு பாட் கிரியேட் ஆயிட்டு தென் ஒவ்வொரு பாடா உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகும். அப்போ நம்ம பழைய வெர்ஷன் எல்லாமே ஏதோ ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைம் மீட் பண்ணாது. பட் அட் அ டைம்ல உங்களுக்கு எல்லா பாடும் டெர்மினேட் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து போய் பாக்குறீங்க, பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க அந்த அப்ளிகேஷன் பார்க்கும்போது அந்த அப்ளிகேஷன் டவுன் டைம் அந்த 1 மினிட்னாலும் உங்களுக்கு அந்த டெர்மினேட் ஆகும்போது டவுன் டைம் மீட் பண்ணுவீங்கல்ல, ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு நீங்க மாறணும். ஸோ அஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்களே சொல்லுங்க, ஒரு பாட் இருக்கு, அந்த பாட் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு, அந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு, அந்த பாட் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகுமா உங்களோட வெப்சைட்ல? ஷோ ஆகாது. சோ அப்ப ரீக்ரியேட் எப்போ நம்மளுக்கு டவுன் டைம் மீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லையோ அப்ப வந்து we can go for this recreate அப்படிங்கிறது. சோ அதர் ப்ளூ கிரீன் வந்து சர்வீசஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன், எப்படி ஒர்க் ஆகும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இது என்னன்னா ப்ளூ அப்படிங்கிறது ஒன்று ஒரு வெர்ஷனும் கிரீன் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூசருக்கு எல்லாமே ப்ளூ வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த சர்வீசஸ் மூலியமா அது வந்து நம்ம சர்வீஸ் டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா இதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அந்த லாஜிக் மட்டும் மீன்ஸ் அந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூசர் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, யூசர் சி ப்ளூ தான் இப்போ வந்து யூசர் பண்ணிட்டு இருக்காங்க, மீன்ஸ் அவங்க அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ வெர்ஷன் வந்து கிரீனா இருக்கு, அவங்க ஜஸ்ட் அவங்க அந்த வெர்ஷனை மட்டும் மேப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல் அபவுட் ரெட் பிளாக். ஸோ ப்ளூ ரெப்ரசென்ட் த கரண்ட் வெர்ஷன் 1 இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, கிரீன் ரெப்ரசென்ட் த நியூ வெர்ஷன். இப்போ only one version at a time. The traffic is routed to blue deployment while the green deployment is created and tested. After testing route. So இப்போ வந்து இதுல பாயிண்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ ஒன்ஸ் இது பாயிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ப்ளூ கிரீன்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டெலிட் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இப்போ ப்ளூ கிரீன்ல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிட்டு இப்போ யூசர் எது மட்டும் தான் பார்க்க முடியும்னா கிரீன் வெர்ஷனை தான் அவங்களால பார்க்க முடியும். ஸோ திஸ் ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் as it require double the resources. இதுக்கு வந்து டபுள் த ரிசோர்சஸ் வேணும்னு சொல்றாங்க. அது நம்ம சர்வீஸ் வரையில நம்ம ஒரு ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கறது அப்புறமா உங்களுக்கு ஷோ பண்றேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிப்ளாய்மெண்ட். ஒரு ஃபுல்லா எல்லா வெர்ஷனும் V1 அப்படிங்கிற 3 பாட் இருக்கு. ஒரு ஒன் அப்ளிகேஷன் V1 வெர்ஷன் 1ல ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே ப்ளூல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். அது எப்படி நம்ம ஃபுல்லா கிரீனுக்கு ஷிஃப்ட் அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆகுறது, கிரீனுக்கு ஷிஃப்ட் இன்னொரு வெர்ஷனுக்கு எப்படி அட் அ டைம்ல ஷிஃப்ட் ஆகுறது அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட். ஸோ தென் வி ஹாவ் அ டிப்ளாய்மெண்ட் கால் ஸோ இதான் இதை சொல்றாங்க ப்ளூல பாயிண்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தென் வி வில் பி பாயிண்டிங் த கிரீனுக்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றோம். ஸோ அது எப்படி அந்த service.yaml என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சர்வீஸ் ஃபைல் தனியாக எழுதணும். ஸோ கிரீன் டிப்ளாய்மெண்ட் அந்த நேம் எல்லாம் கொடுத்து நம்ம மாற்றணும். ப்ளூ கிரீன்ல இருந்து நம்ம கிரீன் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்தோம்னா இது அப்படியே உங்களுக்கு மாறும். ஸோ அந்த கோடிங் வரும்போது ஐ வில் டெல் யூ. ஸோ தென் வி ஹாவ் அ கேனரி டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து எல்லா பீப்புளுக்கும் உடனே வந்து அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஸோ வெர்ஷன் 1 இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வெர்ஷன் 1 ஒரு ஏதோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரே ஒரு வெர்ஷன் ஒரு 70% ஆஃப் த யூசருக்கு வந்து பழைய வெர்ஷன் தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் அந்த வெர்ஷன் 2 வந்து அவங்களுக்கு வரும். ஸோ அவங்க யூசர் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா, ஸோ டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்களா அப்படிங்கறத அவங்க செக் பண்ணிட்டு இஃப் தே ஃபீல் குட் அந்த வெர்ஷன் 2 யூஸ் பண்றவங்க எந்த டவுன் டைம் இல்லாம அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ தென் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து மாத்துவாங்க. ஸோ 70% பழைய வெர்ஷன் தான் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். பட் ஸோ இந்த படிச்சு ஃபுல்லா வெர்ஷன் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா V1 டெலிட் ஆயிட்டு V2 ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு V1 இருக்கும், ஒரு 20%க்கு V2 வரும். அதுக்கப்புறமா V2 2 வெர்ஷன், அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து V1. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு V2க்கு ஷிஃப்ட் ஆகும். V1ல இருந்து V2க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒவ்வொரு வெர்ஷனா உங்களுக்கு மாறிட்டு ஒரு டெலிட் ஆயிட்டு ஒரு பார்ட் டெலிட் ஆயிட்டு ஒவ்வொரு வெர்ஷனா உங்களுக்கு மாறதுதான் டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ரீக்ரியேட் அப்படிங்கிறது V1 எல்லாமே டெலிட் ஆனதுக்கு அப்புறம் V2க்கு ஷிஃப்ட் ஆகும். அதே ப்ளூ கிரீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா V1ல இருக்கு. ஸோ இங்கேயும் V1 இது V1 இது V1. இது எல்லாமே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா திஸ் இஸ் ஆல் பாயிண்டட் டு த ப்ளூ அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் இது என்னன்னா சர்வீசஸ்ல நம்ம வந்து ப்ளூ அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளூல இப்போ பாயிண்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி நான் உடனே வந்து இந்த வெர்ஷன் எல்லாமே வந்து எப்படி நான் ஷிஃப்ட் அவுட் டு த ப்ளூ கிரீன் வெர்ஷனுக்கான கிரீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா V2 எல்லாமே அட் டைம்ல உங்களுக்கு V2 வெர்ஷனா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான் கிரீன் ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த வெர்ஷன் 1 இருக்கு, அப்படியே நான் வெர்ஷன் 2க்கு ஷிஃப்ட் ஆகணும். அது வந்து நம்ம சர்வீஸ் அப்படிங்கிறதுல நம்ம அந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டெர்மினேட்டர் ஆகாது. இதை பாயிண்ட் அவுட் மட்டும் பண்றோம். அது எப்படி பாயிண்ட் அவுட் பண்றோம் அப்படிங்கிறது இதெல்லாம் டெலிட் ஆனதுக்கு அப்புறம் V2க்கு மாறணும். இது ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு ஒவ்வொரு வெர்ஷனா மாறி உங்களுக்கு V2க்கு லாஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் வி ஹாவ் அ கேனரி டிப்ளாய்மெண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே V2ல தான் உங்களுக்கு V1ல தான் இருக்கு. பட் ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் யூசருக்கு மட்டும் நம்ம செக் பண்ணி ஒரு பீட்டா டெஸ்டிங் ஒரு சம்திங் நம்ம ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த டெஸ்டிங் பர்பஸ்க்காக மட்டும் நான் என்ன பண்றேன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் V2ங்கிற வெர்ஷனுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் இது எல்லாமே V1ல தான் உங்களுக்கு எல்லா யூசருக்கும் இப்போ இருக்கு. பட் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் V2ங்கிற வெர்ஷன் வந்து அவங்க பார்க்கணும் அப்படின்னா we can go for this canary deployment.